எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். காளான் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் இதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கான அளவு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வராது மசாலா. எண்ணெய் வந்து அங்கங்கே ஒட்டிக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது. எல்லா மசாலாவும் காளான்லேயே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக 65 மசாலா எடுத்திருக்கேன். 65 மசாலா ஆப்ஷனல் தான். நான் வந்து ஏன் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, காரம் வந்து தம்பிக்கு கொடுக்கறனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க லைட்டாக. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா காளான்லேயே தண்ணி விடும். நம்ம ரெஸ்ட்டில் 10 மினிட்ஸ் விடுறப்போ தண்ணி ரொம்ப ஆயிடும். லேசாக கெட்டியாக அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு வரவே வராது. செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியான ரெசிபீஸும் கூட. நம்ம போய் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் காளான் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் நம்ம கையில் செஞ்சு கொடுக்குறோம், வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை அப்படிங்கிறத திருப்தி இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாயில் போட்டு சாப்பிட்டு பாய். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும்.